السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு பெண்ணின் ஒழுக்க நெறிமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பெண்கள் பேண வேண்டிய அந்த ஒழுக்க நெறிமுறைகள் என்னென்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தையும், அந்த பெண்களின் மானங்கள் மறைக்கப்படுகின்ற பொழுது அது எவ்வாறெல்லாம் பலவிதமான பாதுகாப்புகளையும் பலவிதமான கண்ணியங்களையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பது சார்ந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாகவும் அதேபோன்று நபி தோழர்களுடைய மனைவிமார்களுடைய அந்த வரலாற்று குறிப்பையும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இன்றைய காலத்து பெண்களின் நிலைகளுக்கு முன்னுதாரணமாக அழகிய முன்மாதிரியாக சஹாபியத்தான பெண்களின் நிலைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறந்த உதாரணத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வகுல்லில் முஃமினாத்தி, நபியே முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, தங்கள் அலங்காரத்தை அதனின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது என்பதை நபியே நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. வல் யضربن بخمرهن على جيوبهن, இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதாக நபியே நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்களுக்கு சொல்லுங்க என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக இதை கொண்டு நோக்கம், ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், பார்வைகளை பிறரின் பக்கம் பார்த்து கொள்ளாமல் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும், அதே போன்று பேணி பாதுகாக்கக்கூடிய வெட்கத்தலங்களை அவர்கள் பேணி பாதுகாத்து தங்களுடைய அலங்காரங்களை கணவன் அவருக்கு மட்டுமே வெளிப்படுத்தும் முகமாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் என்பதை நமக்கு இந்த திருமறை வசனம் உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் சுனன் அபூதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். கைஸ் இப்னு ஷம்மால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். உம்மு ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி முகத்தை மறைத்த நிலைமையில் என்ன செய்கிறாங்க, போரில் வீர மரணம் அடைந்த தன்னுடைய மகனை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த பெண்மணி இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, நீயோ முகத்தை மறைத்த நிலைமையில் உன்னுடைய மகனை பற்றி கேட்க வந்திருக்கின்றாயே என்று சொன்னாங்க.
ஏன் இப்படி உன்னுடைய மகனுடைய வீர மரணத்தை பற்றி கேட்கறதுக்காண்டி வர்றீங்க? இப்பவும் இந்த நிலைமையில தான் வரணுமா? முகத்தை மறைத்த நிலைமையில வரணுமா? அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி இடத்துல கேட்ட பொழுது அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் என் மகனை இழந்தாலும், நான் என்னுடைய மகனை இழந்தாலும் என் மானத்தை ஒருபோதும் இழக்க மாட்டேன் என்பதாக அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்களாம், பதிலளித்தார்கள் என்பதை சுனன் அபூதாவூத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே. இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய காலத்து பெண்மணியினுடைய மோகங்கள் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, சினிமாவின் மோகங்களை போன்றும், சினிமாவில் வரக்கூடிய அந்த நடிகர்களின் மோகம் கொண்டவர்களாக, அவர்களிடத்தில் பேசுவதை பெருந்தன்மையாக கருதி கொண்டு அந்த சினிமா நடிகரை சந்திப்பதை கூட தான் தனக்கு உயர்வாக கருதக்கூடிய ஒரு அவல நிலைகளில், அது மட்டுமல்லாது மார்க்க ஒழுக்கங்களை பேணக்கூடிய எத்தனையோ பெண்மணிகளுடைய நிலைமைகள் மாறுபட்ட ஒரு நிலைமையில் வழி தவறி செல்லக்கூடிய ஒரு அவலங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சினிமா நடிகருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெண்களினுடைய அவலங்களை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஆக இப்படிப்பட்ட தவறான செயல்பாடுகளின் பக்கம் ஈடுபடுவதை விட்டும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு தரக்கூடிய பாடம். தம்முடைய மகன் போரில் வீரம் அடைந்த நிலைமையிலும் கூட தங்களுடைய முகத்தை மறைத்த நிலைமையில் தன்னுடைய மகனை பற்றி விசாரிப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த வேளையில் கேட்ட தோழருக்கு பதிலளித்த அந்த பெண்மணி, என்னுடைய மகனை இழந்தாலும் என் மானத்தை ஒருபோதும் இழக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எவ்வாறு இன்று ஒரு அவல நிலைகளில் இருக்கக்கூடிய இன்றைய பெண்களினுடைய நிலைமைகள் எவ்வாறு என்பதை உதாரணமிட்டு நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான மோகங்களின் பக்கம் செயல்படக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாத்து ஒழுக்க நெறிகளோடு வாழக்கூடிய ஒரு சிறந்த நற்பண்பாளர்களாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.